வா. ஐயா, நான் என்னோட வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு ஊருக்கே போய் ஊர் மக்கள் நல்லதுக்கு வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயோ அண்ணாமலை, என்னென்ன திடீர் முடிவு? ஐயா, நான் எப்படி பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிச்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு இருக்கணும், அதே மாதிரி என் ஊர்ல இருக்க மக்கள் அத்தனை பேரும் பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிக்க வைக்கல என் பேர் அண்ணாமலை இல்லை. ஐயோ அண்ணாமலை, முடிவுல மாற்றமே இல்லையா? எந்த மாற்றமும் கிடையாது. உண்மையாவா? உண்மையா? சத்தியமா? நான் ஒரு தடவை சொன்னான். அண்ணாமலை, நீ ஒரு தடவை சொன்னதே போதும். இல்லை ஃபஸ்ட்டு கட்டு நீ கலந்து. என்ன கணேசா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, ரொம்ப அசதியா இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் கத்தார பாடிக்கிட்டு இருந்தேன். அது சரி, நம்ம மக்கள் எல்லாம் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களா? நான் சொல்லவே மறந்துட்டேன் ஐயா. நம்ம ஊருக்கு நல்லது நடக்க போகுது நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த பயப்பிள்ளைகள்லாம் நேர்த்தையே அவங்க பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டாருங்க ஐயா. நல்லது நல்லது. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்கனக்கா, டே யாருடா அந்த ஜமீன்தார்? நீங்க தான் அந்த பிசினஸ் மேனா? நீதான் அந்த ஜமீன்தாரா? சரி, பிஸ்னஸ் டீலிங் பண்ண நான் ரெடி, நீ ரெடியா? இதோ 500 ஏக்கரா நிலத்தோட பத்திரம். நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எங்க? பணப்பெட்டியை காணோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சொல்ற பணப்பெட்டி அந்த காலம், நான் சொல்ற வயர் டிரான்ஸ்ஃபர் இந்த காலம். பெட்டி மாத்தினா உள்ள போய் எண்ணணும் கம்பி, வயர் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் நீ வா என்ன நம்பி. ஏக்கா குத்து குத்து. மோசம் போயிட்டோம். என்ன கடைசியா என்னாச்சு? ஏன் இந்த பக்கத்துல ஓடி வரீங்க? அந்த சமயத்தாரு நம்மளை மோசம் பண்ணிட்டா. நம்ம பயப்படைங்க ஊருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாங்கல்ல, அந்த பத்திரத்தை வெளியூருக்காரனுக்கு பணத்துக்கு வித்துட்டான். என்ன சொல்றீங்க கணேசா? நான் இப்பயே போய் அந்த சமயத்தாருக்கு என்ன பண்ண பாருங்க. நம்ம சாதாரண விவசாயிங்க, நம்ம என்னப்பா பண்ண முடியும்? விவசாயம்னா சினிமாவில் வர மாதிரி முண்டாசு கட்டிக்கிட்டு கூன் போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க ஏதுமா அப்படி சொல்லுவேன் நினைச்சிங்களா? தமிழண்டா.
போச்சே ஊரு சனந்தா தத்தளிச்சு வாடுங்க எழுதினந்தா. நிறுத்துங்க எல்லாரும். எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமை நம்ம மனதில் நடக்கும்? நமக்குள்ள நாம ஏன் அடிச்சுக்கணும்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த கொடுமையை தீர்க்க அந்த கடவுள் தான் வரணும். ஆ ஊரெல்லாம் கோவிலப்பா, ஊரெல்லாம் கோவிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஒத்த கூட கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்துல ஒத்தனப்பா. கண்டா வர சொல்லுங்க அவனை கையோ